பாஜகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கூட்டணிக்குள் பேரம்னு வந்துருச்சுன்னா அவங்க தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதான். ஏன்னா கொள்கை கூட்டணியா இணைந்திருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? முக்கியத்துவம் இல்லைன்னே சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கு இந்த முறை கடந்த முறை நின்ற 170 சீட் வருவதற்கு கஷ்டம். அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்த போது சென்றிருந்தால், விஜயும் அதிமுகவும் சென்றிருந்தால் நல்ல வலுவாக இருந்திருக்கும். குறிப்பாக பாஜக இல்லாத அதிமுக பிளஸ் விஜய்னு இருந்திருந்தால் ஓட்டுகளின் தன்மை இன்னும் வலுவாக வந்து சேரும். பொம்மல் ஆட்டத்துல பயன்படுத்துவீங்க இல்லையா, மேலே கயிறு மேல தூக்குனா மேல போகும், கீழே தூக்குனா கீழே வரும். அந்த மாதிரியான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கயிறும் அங்கே பாஜக அமித்ஷாவிடமும் இவரிடமும் இணைக்கப்பட்டிருக்குது. விஷுவலைஸ் பண்ணிக்காங்க. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். முதலமைச்சர் வலுவான கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னு பொது வெளியில பார்க்கப்படுது. மக்கள் மத்தியிலையும் இது ஒரு பெரிய கூட்டணியாகவும் பார்க்கப்படுது. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சிக்கல், தொகுதிகள் ஒதுக்குறதுல தொடர்ந்து சிக்கல் நீடிச்சுட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு கட்சி என்பது ஒரு கட்சியும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கும். எந்த கூட்டணி கட்சியுமே இல்லை, எந்த கூட்டணி கட்சியில் எந்த அரசியல் கட்சிக்குமே நாங்கள் இவ்வளோ இருந்தால் போதுங்க, நீங்கள் நல்லா இருங்க, அல்லது கூட்டணி நல்லா இருந்தால் போதும், ஏன்னா மக்களை நம்ம காப்பாற்றுறது தான் அப்படி இருக்கும். அப்படி எந்த கட்சியுமே சொல்ல போகிறது இல்லை. ஒருவேளை மக்களுக்கு ஒரு நன்மையே நடக்கணும்னாலும் அது எங்கள் கையால் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியது தான் யாராக இருந்தாலும். பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கூட்டணிக்குள் பேரம்னு வந்துருச்சுன்னா அவங்க தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தான். அதே மாதிரி நீங்கள் ஒரே கொள்கையாக இருந்தால் ஏன் கூட்டணி அமைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி ஏன் தனித்தனியாக கட்சியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். ஒரே கொள்கைன்னு சொன்னால் அதாவது அடிப்படையில் ஒரே கொள்கை, ஆனால் வெவ்வேறு கொள்கை அளவுல கூட்டணி வைத்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கும் அவங்களுடைய சீட்டுக்காக சீட்டு உறுதி செய்யப்படாத ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? இல்ல, அதுதான் நான் உண்மையை சொல்றேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நீங்க திருமாவளவனாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, மதிமுகவுக்கு அவங்க பேசிட்டாங்கன்னாலும் கூட எல்லோருக்குமே தங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தானே இருக்கும். திமுக ஒண்ணு சொல்லுது, சரிங்க எஜமானு சொல்லி கொடுக்கறத வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கு எதிர்க்கு ஒரு கூட்டணி. அதுக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பேரத்தை நிகழ்த்துகிற ஆற்றலோடு ஒரு கட்சி இருக்குது, அது வரவேற்கத்தக்கது. இல்ல, இத நம்ம பேரத்தை நடத்துகிறவங்க ஒரு கட்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சி கூட இத்தனை வருடங்களாக இல்ல கூட்டணியில இருக்கவங்க தேமுதிகக்கு சீட்டுகளை ஒதுக்கியிருக்காங்க. இது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கல. வெளிப்படையாக இல்லாட்டும் கூட தோழர்கள் மத்தியில ஒரு சுணக்கம் இருப்பதாகவும் காணப்படுது. ஒரு 3 கட்டமான கம்யூனிஸ்டுகள் கூட ஒரு 3 கட்டமான பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. இன்னைக்கு 4வது பேச்சுவார்த்தையும் நடக்க போகுது. ஆனா அவங்களுக்கான தொகுதிகள் ஒதுக்குதல் போன முறை 6 சீட்டுகள் கொடுத்தாங்க, இந்த தடவை 5 அப்படின்னு குறைக்கிறாங்க இல்லையா? தொடர்ந்து அவங்களுடைய 5 வருடங்களாகவும் தொடர்ந்து அவங்களுடைய கூட்டணியில பயணிச்சு வரவங்களுக்கு குறைப்பது எப்படி நியாயமாக இருக்கும்? கரெக்ட். 160 சீட்டுக்கு மேல கடந்த முறை திமுக நின்றது. 173 சீட்டு மொத்தமா, அதாவது உதிரி வேட்பாளர்கள், அதாவது ஒற்றை வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒற்றை சின்ன சின்ன கட்சிகள் ஒற்றை இது அவர்கள் எல்லாம் சூரியன் சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்களோடு சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா 173 சீட்ல நின்னாங்க. அப்படி நிற்க போய் தான் அவர்களால் 132 சொந்தமாகவும் கூட்டணியோடு சேர்த்து 169 சொல்லி ஒரு பெரிய வைடர் ரேஞ்ச் ஆஃப் வெற்றிகளை பெற முடியும். 173லயும் இவர்களுடைய பங்கு இருக்கதானே செய்யுது. அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த போன முறை பேரம் என்ன நடந்துச்சு, போன முறை 2021 பேரத்தை நிகழ்த்தும் போது TR பாலு அவர்கள் இருந்தாங்க, துரைமுருகன் அவர் இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பகுதி பேர் அதே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற அதே டீம் தான். அவங்க சொல்லுகிற அந்த டேம் என்ன சொன்னாங்கன்னா, திமுக எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான சீட்டுகள் நிற்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் ஒரு, அதாவது என்னன்னா, எங்களால் ஒரு ஸ்ட்ராங் மெஜாரிட்டியோட எங்களால அமைக்கணும், நாங்க இந்த முறை அதை அப்படித்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொன்னாங்க. இந்த 2026 தேர்தலில் அப்படி அவர்கள் சொல்லவும் முடியாது, சொல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், காங்கிரஸ் ஒரு விடாப்பிடியான ஒரு பேரத்தை நிகழ்த்தியது. இந்த பேரம் உண்மையிலேயே
அவருக்கு எடுத்த செல்வ பெருந்தகை பேசும்பொழுது தோழர்கள் எங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா களத்துல நின்று போராடுறது யாருன்னு எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சக்திகளாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக இருக்காங்க, தொடர்ந்து களத்திலையும் போராடி. ஆனா அவர்களுக்கான சீட்டு ஒதுக்குவதில் ஏன் இந்த சுணக்கம் காட்டுறாங்க? அதாவது தேமுதிகவுக்கு சீட்டுகள் ஒதுக்கியதில் அல்லது அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுப்பதில் அவர்கள் சொல்லி செய்து கொண்ட சமரசங்கள் எல்லாம் உடனடியாக நடந்து முடிந்தது. ஆனா அப்போ கூட சீட்ஸ் இன்னும் ஃபைனல் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்குமே இங்க சுமூகமாக முடிந்து விட்டது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது, சரிங்களா? அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பேரத்தை நிகழ்த்துவதற்கு கொள்கை கூட்டணியா இணைந்திருக்கவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? முக்கியத்துவம் இல்லைன்னே சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கே இந்த முறை கடந்த முறை நின்ற 170 சீட் வருவதற்கு கஷ்டம். நான் என்ன சொல்றேன், 170 தொடுவதற்கு கூட்டணி கட்சிகளா சேர்த்து இவங்க இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகம் கொடுத்து சேர்ப்பதன் மூலமாக, அதாவது தங்கள் சின்னத்தில் மதிமுக வந்து 3 சீட்டு வந்து திமுக சின்னத்திலும் 1 தனியாக இருக்கிறது மாதிரி தானே அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் எப்படி நின்னாலும் நின்னுங்க, நாங்கள் கூடுதல் சீட்டு தந்தா ஒரு வேளை எங்க சின்னத்துல நின்னுங்கிற மாதிரி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொண்டால் எங்களோட சின்னத்தில் நிற்குன்னு சொல்லணும். அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த முறை 2021 போட்டியிட்டதுல அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சின்னம் இழந்து விடுவோமோங்கிற சிக்கல் பல கட்சிகளுக்கு இருந்துச்சு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவஹர்லால் அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்பவும் அது அப்படித்தான் இருக்குது, சரிங்களா? அப்ப எதுக்காக சொல்றேன்னா, சில கட்சிகள் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், சிபிஎம் ஆக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் எங்க சின்னத்துல நீங்க சொல்ல முடியாது. அப்போ குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு 2 சீட் கம்மி பண்ணிக்க. ஏன் அப்படி சொல்றதுன்னா, நாங்கள் கடந்த முறை நின்றதை விட 10 சீட்டை குறைச்சிக்கிறோம். இப்ப நீங்க 10 சீட்டை குறைச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதுவும் திமுக உடன்பிறப்புகள் மத்தியில ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்தும் இல்லையா? ஏன்னா இத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு எல்லாரும் வந்து ஒரு வலுவா உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு போராடும் பொழுது, அந்த இடத்துல வேற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதும் ஒரு இந்த கூட்டணி ஒரு பலமாக வெளியில வந்து பார்க்கப்பட்டாலும் கூட உள்ள இருந்து அது எப்படி இருக்கு உண்மையான நிலைமை? பலம்ங்கிறது கூட்டணி ஒற்றுமையே பலம், கூட்டணி பலம் தான். கூட்டணி பலம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா ஒரு பலமான அந்த கூட்டணி எப்போது உருவாகணும் அதைத்தான் சொல்றேன். நான் தெளிவாவே சொல்றேன். கடந்த இன்டர்வியூல சொன்னதுதான் இப்ப சொல்றேன். அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்த போது சென்றிருந்தால், விஜயும் அதிமுகவும் சென்றிருந்தால் நல்ல வலுவாக இருந்திருக்கும். குறிப்பாக பாஜக இல்லாத அதிமுக பிளஸ் விஜய்னு இருந்திருந்தால் ஓட்டுகளின் தன்மை இன்னும் வலுவாக வந்து சேரும். நீங்க அரித்மெட்டிக்கா மட்டும் பார்க்காதீங்க. விஜய் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களோட கூட்டணி வைக்க முடியாது. அப்போ அந்த முரண்பாடுகளை களைவதற்கு ஒரு நெருக்கம் தேவைப்படுகிறது. அப்போ டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அடிப்படையில் கூட்டணி முன்கூட்டியே தீர்மானகரமாக வலுவாக உருவாகி விட்டதுங்கிறது இந்த சைடு இருக்கு. அந்த சைடு இல்லை. நீங்க யாரை வேணாலும் காட்டலாம். இப்ப இந்த பக்கம் கூட்டணி உருவாகி விட்டது. நான் அந்த பக்கம் மாற்றி சொல்லல. அவர்களோடு கூட்டணி உருவாகி இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த கூட்டணியின் வலுவை குறைத்து மதிப்பிட முடியவே முடியாது. அப்போ இந்த கூட்டணியின் வலுவை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியுமா? முடியாது. இது கூட்டணி வலுவாகத்தான் இருக்குது. இப்போ எதிராளிகள் அல்லது அதிமுக பாஜக காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் மீண்டும் 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் காத்து கிடக்கிற ஒட்டு திண்ணை அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் வைப்பாங்க. அது வந்து உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு இல்லை, இந்த கூட்டணியை உடைத்து விட்டு வாருங்கள், எப்படியாவது நாசமா போயிடட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதோட பொருள் என்னன்னா, இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, இது நமக்கு ஆபத்து. இப்ப எதிரிகள் கலங்குகிறார்கள், அதன் விளைவாக உங்களுடைய சன்மானத்தை பற்றி பேசுகிறார்கள், சரிங்களா? இப்போ நமக்கு பிராக்டிக்கலா வருவோம். எனக்கு நான் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவன், நான் வந்து கொள்கை முரண்பாடு இல்லாதவன், எல்லா போராட்டங்களையும் களத்திலையும் நிற்கிறவன். அடிப்படையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போராட்டங்களோடு வந்து நின்றாலும் கூட அவர்களுக்கு பெரிய தொண்டர் பலம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு அவ்வளவு அதிகமான தொகுதிகளை கொடுப்பது, புதிதாக வந்திருக்கிற தேமுதிக அதிகமான பேரத்தை நிகழ்த்துவது, இந்த இடத்துல எல்லாம் நின்று கொண்டு நாங்கள் எங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்வது எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எந்த கூட்டணி கட்சியும் கற்கதான் செய்யும். அதை என்ன வச்சு சரி பண்ணுவாங்க? போன முறை எப்படி சொன்னாங்க, நாங்கள் தனித்து நிற்கணும்னு ஆசை, அதாவது அதிக பெரும்பான்மையோடு வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி அதை பேசினாங்க. போன முறை 2021 அப்படி சுமூகமா முடிஞ்சிருச்சு. நம்ம தான் 19ல சேர்ந்துட்டோம்ல, இப்போ நான் கொடுக்குறத வாங்கிக்கங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை நம்ம தான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்களா? கிடையாது. இன்னும் கூடுதலாக பிசிக மாதிரியான கட்சிகள் நாங்கள் கூடுதலாக இந்த முறை அதிகமாக வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் போட்டி போடுவதற்கான களத்தில் ஆட்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்,
ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடிலாம் விசிகா தரப்பிலிருந்து இவர் வன்னியரசு பேசும்போது எங்களுக்கு 25 சீட் வேணும் 30 சீட் வேணும்னு அதிகமாக கேட்டார் ஒரு பேட்டியில. நான் அப்போ கூட சொன்னது என்னன்னா, கேட்பதற்கு எல்லாருக்கும் தகுதியும் உரிமையும் இருக்கிறது. பேரத்தை நிகழ்த்த வேண்டியது அவர்களுடைய திறமை. இந்த நேரத்தில் பேரத்தை, ஆனால் கூட்டணி உடைந்து விடுகிற அளவிற்கு பேரத்தை நடத்தாதீங்க. நான் அதோட சொல் பொருள் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2-3 சீட்டுக்காக பெரிய நெருக்கடியை இந்த கூட்டணிக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது எங்களுடைய பிரச்சனை. ஏன்னா கீழே இருந்து ஒரு மக்களோ யாரோ, அது அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. விஜய் கூட நாளைக்கு கூட்டணி வந்தாச்சு, சும்மா சொல்றேன், பேரம் நடக்காமலாம் முடிஞ்சிருமா இல்ல? அல்லது இப்போதும் பாஜகவோடு சுமூகமான கூட்டணி வேற முடிந்து விட்டதா என்ன குடிங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க? கிடையாது. அப்போ பேரம் என்பது இன்னும் மோசமாக, இப்போ இந்த சீனை நீங்க இங்க பாக்குறீங்க. இன்னும் கூடுதலா சொல்றேன், இவர்கள் முன்கூட்டியே ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. இது கூடிய விரைவில் முடிஞ்சிடும். நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. தேர்தல் தேதியும் உங்களுக்கு நெருக்கத்துல இல்லை, எப்படினாலும் 1 மாதத்துக்கு மேல இருக்குது. நீங்கள் பேரத்தை ஆரம்பிக்கும் போது தெரியும் அதிமுகவும் பாஜகவும் என்ன இழுபறிக்கு தள்ளப்படும் சொல்லி. கூட்டணியில் எண்ணிக்கை குறைவான கட்சிகள் இருக்கும் போதே நீங்கள் இவ்வளவு நெருக்கடியை சந்திக்கும் போது, எண்ணிக்கைகள் அதிகமான 27 கட்சிகள் இருக்குது அப்படிங்கும் போது, அத்தனை பேருக்கும் பந்தி போட்டு என் பிள்ளைகளுக்கு நான் பந்தி வைக்கணும்னு சொன்னா, வீட்டுல சட்டியில சோற வச்சுக்கிட்டு அம்மா குறையா சாம்பார் இவ்வளவுதாண்டா இருக்குது, இவ்வளவுதாண்டா மாவு இருக்குதுன்னு சொல்லி தானே போடுவாங்க. அப்ப எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ எக்ஸ்ட்ரா திங்கிற அப்படின்னு சொல்றது கிடையாது. இந்த பொறுப்பை அவரவர் எடுத்துக்கொள்கிறார்கள். அது இருக்க போய் தான் நீங்க யோசிச்சு பாருங்க, 44 சீட்டு கேட்ட காங்கிரஸ் அது ஒரு வகையான டாக்டிக்ஸ் தான். வெறுமனே நீங்க யோசிச்சு பாருங்க, தேமுதிகவை உள்ளே கொண்டு வராமல் இருந்திருந்தா காங்கிரஸ் கூடுதலான சீட்டை குறைச்சிருக்கே செய்ய, எங்களுக்கு கொடுங்கன்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. நீங்க மற்ற கட்சிகள் அப்புறம் காங்கிரஸை காட்டி எங்களுக்கு அவ்வளவு வேணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் கேட்கும். அப்போ அந்த இடத்துல செக்குங்கிறது காங்கிரஸுக்கு செக் மட்டும் இல்லைங்க, தேமுதிக வர்றதுங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 1000 ஓட்டு. காங்கிரஸை மட்டும் வச்சுக்கிட்டு நான் 40 கொடுத்துட்டு நான் காங்கிரஸை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது டாக்டிக்ஸா? தேமுதிக உள்ள கொண்டாந்துட்டு இருக்கிறதுல ஒரு 10 தூக்கி அங்க கொடுத்துட்டு, அல்லது 10ஓ 8ஓ டபுள் டிஜிட்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வேண்டாம் 8 8 கொடுத்துட்டு அவர்களை வைத்துக் கொண்டு ஒரு 1000 ஓட்டை ஒரு தொகுதிக்கு வாங்கி கட்டுறது என்னுடைய டாக்டிக்ஸா? அப்ப அந்த இடத்தில் மிக சாதுரியமாக செயல்பட்டது யார்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பேரம் வலுக்கத்தான் செய்யும். டைம் கூட கூட பேரம் மாறும். கால அவகாசம் இருக்குது. காலையில இருக்கிற காய்கறிக்கு இருக்கிற ஒரு ரேட்டு சாயங்காலம் 10 மணிக்கு 6 மணிக்கு மேல கிடையாது. உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த காலகட்டம் பேரத்துக்கான காலகட்டம். இதை கூட்டணி கட்சிகள் செய்துதான் ஆக வேண்டும். சாதுரியமாக கூட்டணி அமைத்த முதல்வர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத கண்டிப்பா. இதுல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், சிபிஎம்முக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ தங்களுக்கான உரிய பங்கை கேட்டு பெறுவதற்கான முழு அதிகாரம் இதுவும் இருக்குது. தங்களுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டி அதை டேட்டா வைஸ் காட்டி கூட அவர்கள் பேரம் பேசலாம். அந்த அடிப்படையில் எந்த வளர்ச்சியுமே இல்லாத வெறும் ஒரு முகத்தை மட்டும் வைத்திருக்கிற காங்கிரஸ், ராகுல் காந்திங்கிற ஒரு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த கட்சியை கையை காட்டி பேரம் நடத்துகிற காங்கிரஸுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்து விட்டு எங்களுக்கு கொடுக்கலாமா? அல்லது புதிதாக வந்திருக்கிற தேமுதிகவுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுத்துட்டு எங்களுக்கு குறைத்து கொடுக்கலாமா கேட்கணும். அதுக்கு என்ன உடன்படிக்கைக்கு வருகிறார்கள்? அது சிவத்துக்கு உள்ள முடிஞ்சிடும். ஆனா காங்கிரஸ் செஞ்ச மாதிரி கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் ஒரு மோசமான பேரத்தை செய்யாதுன்னு நான் நம்புறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களும் எங்களுக்கு கொள்கை முக்கியம், எங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்றதையும் அவரும் முன் வச்சிருக்காரு இல்லையா அந்த கூட்டணி? கண்டிப்பா. அதாவது அதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த கொள்கை வேணும், இந்த கூட்டணி வேணும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டேன் அப்படின்னா பேரத்தை நிகழ்த்த முடியாதுங்க. நீங்க யாராக இருந்தாலும் அது என்ன பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொன்னா, சரி அப்போ நம்ம வாங்க நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு முன்கூட்டியே அவரை உள் இழுக்கக்கூடியது நடந்துடும். அதை சிலர் தவிர்ப்பாங்க. இது எல்லாம் இயல்பு தானே. நான் எனக்கு அதிகமான எண்ணிக்கை வேணும்னு சொன்னா இழுவை அதிகமாக போடணும். ஆனால் கீழே இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்னு சொல்றது உங்களுக்கு விசிக தொண்டரோ இல்லை சிபிஎம் தொண்டரோ மட்டும் இல்லை, சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய திமுக தொண்டர். அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவர் உங்களோட சேர்ந்து அடுத்த 1.5 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு மேல அவர் உங்க கூட வேலை செய்யணும். அப்போ இது எல்லாத்தையும் மியூச்சுவலா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, தேமுதிக வருவதை மற்ற கட்சிகள் விரும்பத்தானே செஞ்சது. அதோட பொருள் என்னன்னா, இந்த வாக்குகளும் ஆடட் இன்கிரீடியன்ட் தானே. இது விசிக இருக்கிற தொகுதிகளில் கூடுதலா வேலை செய்யத்தானே செய்யும். அதனால அது அவர்கள் அந்த உளவியலில் அவர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. திமுகவும் குறைத்து கொண்டிருக்கிறது தன்னுடைய, அதாவது இதுவ நாம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி
அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது அவங்களோட முடிந்துவிடும். நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்பது கூட்டணிக்குள் இருந்து ஒரு புகைச்சல் கிடையாது. இதனால மக்களுக்கு ஒரு குழப்பமே வரப்போறது கிடையாது. எனக்கு மக்களுக்கு குழப்பம் கிடையாது. நம்ம கேட்டது வந்து அந்த கட்சியின் அடிப்படையில வந்து கூட்டணி பலவீனம்னு சொல்றீங்க இல்லையா, கூட்டணி பலமா இல்ல, இது எப்படி சீட்டை ஒதுக்குறதுல வந்து கையாளுறாங்க, அது வந்து எப்படி ஒரு கொள்கையாக இருந்தவங்களுக்கு எது சரியாக இன்னும் கூடுதலா சொல்றேன் திமுக காரர்களையோ அல்லது திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ என்ன குணாதிசயம் இருக்கோ இல்லையோ, முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் வந்து எதிரிகளையும் கூட ஒரு அரவணைக்கக்கூடிய தன்மை கொண்டவர். இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனையை கேட்டால் அவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கும் பாராட்டு சொன்னாரு அவர் சட்டமன்றத்துல. இப்படி என்ன எடப்பாடி பழனிசாமியில் கிடைத்த நன்மை இந்த திமுக அரசுக்கு ஏதாவது உண்டா? கிடையாது. ஆனாலும் கூட சொல்றாருன்னா அது ஒரு பெருந்தன்மை. அதே மாதிரி எதிரிகளையும் கூட இன்க்ளூசிவா பேசக்கூடிய, எனக்கு எதிரிகள் கிடையாதுன்னு பேசக்கூடிய ஒருவர் நண்பர்களுக்கு வஞ்சகம் செய்வாருங்கிறது கிடையவே கிடையாது. அவர்கள் நினைத்ததற்கு கூடுதலாகவோ நட்புறவோடு அவர் வந்து பகிர்ந்து கொடுத்து தானும் பகிர்ந்து கொள்வாருங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அதுக்கடுத்து இப்போ நம்ம கூட்டணிகள் பத்தி பேசியாச்சு. முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறேன், தேர்தல் தேதி அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க. எப்பயுமே தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே மாதிரியான தேதியில தான் தேர்தல் இருக்கும். இதுல என்ன பின்னணி இருக்குது? இல்லை, இவர்களை பொறுத்தவரையிலும் வந்து பாஜகவை பொறுத்தவரையிலும் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை எல்லாம் உடனடியாக, அப்படிதான் பாஜக சாதகமான அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் இல்லை, இதுல எக்ஸைட்மெண்ட்டோ இதுல வந்து இப்படித்தான் இருக்கிறதோ. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா அப்படின்னா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்களாமா. இப்ப நான் சிம்பிளா சொல்றேங்க, ஜெயலலிதா மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, அதுவே ஒருவேளை அதுவா இருக்குமா நீங்க ஆமான்னு வச்சுக்கோங்க. சந்தேகத்தை ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போய் அதெல்லாம் முடிய போறது கிடையாது. சரத்பவார் மரணத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு இக்கு தோன்றுகிறதா, ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோங்க. ஏன்னா பாஜக வந்து எதையும் வேண்டுமானாலும் அசைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்குது. நீங்க பாஜக கிட்ட நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையாக இருக்கட்டும், அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க அப்படி ஒரு கற்பனை பண்ணீங்கன்னா, இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா ஆமா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதற்கு அவர்கள் முழு தகுதி பெற்றவர்கள். நீங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஞானேஷ்குமாருக்கு எதிராகவும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எதிர்குரல் கொடுப்பதற்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட பதவி இருக்கு இல்லையா, அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அந்த பொறுப்பை ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக மாற்றியமைத்து அதுல எதிர்கட்சி தலைவர், அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதிங்கிற இருத்ததை தூக்கிட்டு இவர்கள் 2 பேருன்னு சொன்னது உடனே முடிந்து போய்விட்டது. இங்க ஜனநாயகம் அந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்டு விட்டது. வெளிப்படைத்தன்மை என்ன இருக்குது அதுல? நான் நினைத்த ஒருவரை கொண்டு வர முடியும்னு ஒரு கட்சி, ஆளுகிற கட்சி நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் பொம்மை, ஒரு பப்பட் தானே அவரு. ஞானேஷ்குமாருக்கு தனிப்படையாக நீங்க வந்து பப்பட்னா என்ன, பொம்மல் ஆட்டத்துல பயன்படுத்துவீங்க இல்லையா, மேலே கயிறு மேல தூக்குனா மேல போகும், கீழே தூக்குனா கீழே வரும். அந்த மாதிரியான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கயிறும் அங்கே பாஜக அமித்ஷாவிடமும் இவரிடமும் இணைக்கப்பட்டிருக்குது. விஷுவலைஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து கார்ட்டூனிஸ்ட் கிடையாது, ஆனா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு கை அமித்ஷா, ஒரு கை ஞானேஷ்குமார் ஆடுவார். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற தேர்தல். இதற்கு மத்தியில நாம ஜனநாயகத்தை தேடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில எங்கேயாவது தூசு துரும்பா கொஞ்சம் வேண்டி ஜனநாயகம் பிச்சப்பட்டு இருக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர்களால் முழுவதுமாக இந்த சிஸ்டத்தை அழித்தொழிக்க முடியல. அதன் விளைவுதான் நீங்க வந்து கல்கத்தா, அதாவது மேற்கு வங்கத்திலேயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசை அவர்களால் முழுவதுமாக கையகப்படுத்த முடியவில்லை. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன கேள்விக்கான பதில சொல்லிடுறேன். எங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையோ, ஊசலாட்டம் இருக்குமோ, நெருக்கடி வருமோ, அவர்களை எல்லாம் பின்னாடியும் முதல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உடனே போய் எல்லாத்தையும் கேம்பெயின் எல்லாம் முடிச்சு ஃபுல் ஃபிளஷ்டா வேலையை முடிச்சு ஜெயிப்பு தூக்கி போடுங்க. நீங்க சொன்ன பாண்டிச்சேரி வெற்றி தூக்கி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் சாவகாசமாக இன்னும் 2 முறை, இன்னும் 3 முறை கூட நாங்கள் சென்னைக்கு வரோம். ஸ்பெஷல் ஆபரேஷன் என்ன சொல்றேன்,
ஸ்பெஷல் பேக்கேஜ் போட்டு இவ்வளவு ஃப்ளைட்டு தனி ஃப்ளைட்டு போட்டு காத்து கிடந்து நீங்கள் இங்க வருகிறீங்க. ஒரு தேர்தல் கட்சிக்காக இவ்வளவு வருகிற நீங்க எங்களுக்காக எந்த திட்டத்தை செஞ்சீங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கும் கோவைக்கும் தந்துட்டீங்களா? நெல் ஹியூமிடிட்டி ஏத்துங்கன்னு சொன்ன கொடுத்துட்டீங்களா? நீட்டு விலக்கு கேட்ட கொடுத்துட்டீங்களா? எதையுமே கொடுக்க மாட்டீங்க. ஆனா தேர்தல் வந்துட்டுன்னா 5 முறை 10 முறை வருவீங்க. கையில வச்சுட்டு தாமரை ஆடிட்டு இருந்த தாமரை உங்க கையில மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டுல வேற எந்த இடத்துலயுமே இருக்காது. நிச்சயமாக மக்கள் எல்லாத்தையுமே வந்து கூர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோடைய முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. தொடர்ந்து கள தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.